யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் காணி அளவீட்டு பணிகளை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் எஸ். ஸ்ரீ பவானந்த ராஜா, வெலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர், கொழும்பு மற்றும் யாழ்ப்பாணம் பிரதேச நில அளவை திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் தையிட்டி திஸ்ஸவிகாரை அமைந்துள்ள இடத்திற்கு சென்றிருந்தனர். காணி அளவீடு தொடர்பிலான ஆவணங்கள் எழுத்து மூலம் வழங்கப்படவில்லை என தெரிவித்து பொதுமக்கள் காணி அளவீட்டு பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த காணி அளக்கப்படுவது காணி உரிமையாளரிடம் விடுவிப்பதற்காக என்பதனை எழுத்துப்பூர்வமாக கேட்டிருந்தோம். குறிப்பாக அது எங்களோட பிரதேச செயலர் வெலிகாமம் வடக்கைச் சேர்ந்த தெல்லிப்பள்ளி பிரதேச செயலரால் லெட்டர் ஹெட்டில் அந்த கடிதத்தை கேட்டிருந்தோம். எங்களுக்கு அந்த கடிதம் தரப்படவில்லை. நாங்கள் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கல. நாங்கள் கேட்டது லெட்டர் தாங்களாக வலிக்கிட்டு உள்ளுக்கிருந்து கதைச்சிட்டு தாங்களாக வலிக்கிட்டு போயினோம். இன்று இந்த அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், அதேபோல் புத்தசாசன அமைச்சினுடைய அதிகாரிகள் மற்றும் ஒனூர் சேமன் உட்பட அதிகாரிகள் கையொப்பமிட்டு நாங்கள் அந்த கடிதத்தை வழங்கிய போது அந்த கடிதத்திலே எந்த விதமான ஒரு லெட்டர் ஹெட்டிலே கடித தலைப்பிலே அந்த கடிதத்தை வழங்குமாறு கூறியிருந்தார்கள். நாங்கள் சொன்னோம் 6 அதிகாரிகளும் வேறு வேறு திணைக்களத்தை சேர்ந்த நாங்கள். ஆகவே தெல்லிப்பள்ளி பிரதேச செயலாளருடைய லெட்டர் ஹெட்டிலே நாங்கள் அந்த கடிதங்களை வழங்க முடியாது என்று அவர்கள் ஒரு சிறிய விடயத்திற்காக ஒரு கடித தலைப்பிலே இந்த கடிதம் இல்லை என்று சொல்லுகின்ற ஒரு காரணத்திற்காக அவர்கள் நாங்கள் அளக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களுடைய இத்தகைய நடவடிக்கை உண்மையிலே இந்த காணி அளவீடு தொடர்பான ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பதற்குரிய நடவடிக்கையை எங்களால் எடுக்காமல் முடியவில்லை. ஏன்னா நாங்கள் அடுத்த கட்டமாக நாங்கள் இந்த விடயங்களை இன்று அறிக்கையாக அந்த கொழும்பிலிருந்து வந்த அதிகாரிகள் எங்களுடைய கையொப்பத்தோடு எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே இந்த குழு அடுத்த கூட்டத்தை கூடி அதுக்குரிய தீர்மானத்தை எடுக்கும். நாங்கள் எல்லாத்தையும் சொல்லி உங்களுக்காகத்தான் நாங்கள் போராடி எல்லா அதிகாரிகளோடும் கதைத்து உள்ளுக்கு இருந்த பௌத்த துறவிகளோடும் இதை பற்றி கதைத்து நாங்கள் ஒரு முடிவுக்கு அளக்க தொடங்கும் பொழுது தாங்கள் லெட்டர் ஹெட்டில் போட்டு தந்தால் தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த முயற்சி இன்றைக்கு எங்களுக்கு இதாவது தோல்வி ஆயிட்டது. ஏனென்றால் அந்த காணி உரிமையாளர்களின் ஒத்துழைப்பு இன்மையால் இந்த முயற்சி இன்றைய தோல்வியாகிவிட்டது. எனவே இது தொடர்பில் நாங்கள் இனி அடுத்த நடவடிக்கை தான் போகணும். இனி பொதுமக்கள் அவைதான் காணி உரிமையாளர்கள் இனி அடுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கு.